ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்த்திங்கன்னா பிரியாணி தான் பண்ண போகிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் பாஸ்மதியில் செஞ்சது கிடையாது. பாருங்கள், பாஸ்மதியில் செய்ய போகிறேன். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் இப்போ தான் ஊற வச்சேன். கரெக்டாக 1/2 kg பாஸ்மதி ரைஸ், 1/2 kg சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, பிரிஞ்சி இலை, மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், எண்ணெய், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய். வாங்க, குக்கர் தான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் குக்கர் மூடி போட்டு ப்ரெஷர் வைக்கிறதுல இது அப்படியே பாத்திரம் மாதிரி யூஸ் பண்ணுறேன். என்கிட்ட 1/2 kg செய்கிறதுக்கு சின்னதாக இல்லை, அதனால் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கூட இன்னொன்று எண்ணெய் கூட நான் நெய்யும் யூஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டேன். இப்போது எண்ணெய் நான் 1/2 kg இருக்குத்தால கொஞ்சமாக தான் நான் ஊற்றுறேன். நான் ரொம்ப ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். பாருங்கள், நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன், 2ங்கிறது நான் 1.5 தான், ஏன்னா நிறைய நான் யூஸ் பண்ணுறதில்ல. நெய் 1 டீஸ்பூன். சூடாகட்டும், நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ இந்த மசாலா போட்டுக்கிறேன். அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்குது. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு, கோல்டன் கலராக வருது. இப்போ புதுசாக பண்ணுறவங்க தெரியாது, நான் போடுறது ஆயிலே மிளகாத்தூள். அப்போ ஆயில் நல்லா கலர் பிடிக்கும். நான் எங்கள் வீட்டு காரத்துக்கு ஏற்ப 2 டீஸ்பூன். அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணும். அப்போ ஆயிலில் கலர் பிடிக்கும், அது கூட சாப்பாட்டும் கலர் நல்லா வரும். இப்போ புதினா கொத்தமல்லி போடுறேன். அது ஒரு 2 செகண்ட். அப்போது அந்த ஆயிலே மனம் நல்லா இருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 kgங்கிறதால 2 டீஸ்பூன். நல்லா வதக்கிறேன். அப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வதக்கிறேன். ஒரு மாதிரி அந்த இஞ்சி பூண்டெல்லாம் அடியில் போய்ட்டு எண்ணெய் கொஞ்சம் மேலே வரும், அது வச்சு நல்லா வதக்குங்க. பாருங்கள்,
நல்லா இஞ்சி பூண்டு வதங்குச்சு. இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்காக எல்லாருக்கும் தெரிஞ்ச சின்ன ட்ரிக்ஸ், கொஞ்சமாக உப்பு. அப்போ தக்காளி சீக்கிரம் வேகும். கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்குச்சு. இப்போ நான் சிக்கன் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள், ஒரே ஒரு சிட்டிக்கு உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கிறேன். நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கறி சிக்கன் நல்லா இதாக்கி, இப்போ இதில் நான் இப்போ 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, ரெண்டு செகண்ட் அது வதங்கட்டும். மசாலா பச்சை வாசனை போட்டோம். 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் கொஞ்சமாக, இது ஒரு 2 செகண்ட். நான் இதில் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன், அதாவது 1/2 கேஜி 2 கிளாஸ் வருது. இப்போ இதில் வந்து நான் வந்து 4 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறதில்ல, 3 கிளாஸ் தான். பார்த்துக்குங்க, 3 கிளாஸ் தான் ஊற்றுறேன். அதனால் நான் இப்போ ஊற்றும்போது பசு தண்ணி ஊற்றல, நான் சுடு தண்ணி ஊற்றுறேன். 3 கிளாஸ் சுடு தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், அந்த சிக்கனில் எண்ணெய் வந்து மேலே நல்லா திரிஞ்சு மேலே வருது அப்படின்னா அந்த மசாலாலாம் பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் வருது. இப்போ நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன், சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வரட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நான் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் நான் போட்டுக்கிறேன். அரிசி ஆட் பண்ணிட்டேன். இப்போது தேவைக்கேற்ற மாதிரி நான் உப்பு போட்டுக்கிறேன். நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உப்பு போட்டு ஒரு டைம் செக் பண்ணி பாருங்கள். உப்பு லைட் ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா அதுதான் கரெக்டான பதம். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். நான் செக் பண்ணிக்கிறேன் உப்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு விட்டுறேன். வேகட்டும்.
இது வரைக்கும் நான் வந்து நார்மல் புல்லட் ரைஸை செஞ்சுருக்கிறேன் பிரியாணி. பாஸ்மதி ரைஸ் செஞ்சது இதுதான் ஃபஸ்ட்டு செஞ்சுக்கிறேன். எப்படி வரும், நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா உடையாமல் வரணும், குழையாமல் வரணும், அந்த ஒரு இது தான். பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வற்றிட்டு பிறகுனா தண்ணி நல்லா கொஞ்சம் இருத்துட்டு பிறகு நம்ம தம் வச்சுக்கலாம். பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 செகண்ட் பார்த்துட்டு இருங்க அப்பப்போ. ஏன்னா சடான அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கலாம். இப்போ எப்படி இருக்குது, தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு இதாகிட்டு இருக்குது. தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா உள்ளே இறங்கியிருக்குது. அரிசியும் நல்லா வெந்திருக்குது, முக்கால்வாசி வெந்திருக்குது. இப்போ தம் போட்டுடலாம். அதுக்கு முன்னே ஒரு சின்ன ஒரு இது பண்ணலாம். அதுக்கு முன்னே என்ன பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? எங்கள் பையனுக்கு வந்து ரைஸ் வந்து நல்லா கலராக இருக்கணுமா. இது ஆப்ஷனல் தான், பசங்களுக்காக நான் போடுறேன். ஏன்னா அவங்க விருப்பத்துக்காக தான் நம்ம செய்கிறோம். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இது ஆப்ஷன் சேர்த்துக்குங்க. நான் இது பசங்களுக்கோசரம் தான் சேர்க்குறேன். அவங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனலுக்காக போடுறோம். உங்களுக்கு லைக் ஆச்சுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இதை நான் கலரை போகிறதில்ல, இது அப்படியே உள்ளே இறங்கும். இல்லை அந்த கலர் நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நான் கொத்தமல்லியும் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு இப்போ தம் வைக்க போகிறேன். கலர்ஃபுல்லாக இருக்குதா? இப்போ நான் இந்த தவா வச்சுட்டு தவா மேலே தம் போட போகிறேன். இந்த தவா மேலே தம்மை போட்டிருக்கிறேன். இது நல்லா தவா இப்போ தவா இன்னும் சூடாக வரைக்கும் நல்லா ஃபுல்லாக கேஸ் வச்சுக்க போகிறேன். தவா நல்லா சூடாகிட்டு பிறகு சிம்மில் வச்சுட்டு தம் வைக்க போகிறேன். அதுக்கு மேலே நான் வெயிட்டை தூக்கி வைக்க போகிறேன். தம் ஆகிட்டு பிறகு ஒரு கால் ஹவர் தம் நல்லா இதாகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 20 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சுங்க, பார்க்கலாம். இப்போ நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு. எப்போ சென்டர்லேருந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் சைடில் எடுக்கிறேன். நல்லா உதிராக தான் இருக்குது. ஃபஸ்ட் டைம் உடையாமல் செஞ்சுருக்கேன். முத செஞ்ச பாஸ்மதி ரைஸ் பிரியாணி உடையாமல் செஞ்சுருக்கேன். கிரேட். டேஸ்ட் எப்படி இருக்குது பார்க்கலாம் வாங்க. கலர்ஃபுல் பிரியாணி ரெடி. சஜஷன் என்னுடைய பசங்கிட்ட இரு, சுடு நார்மல் ரைஸ் பிரியாணிக்கும் இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கும் எப்படி இருக்குது டேஸ்ட்டு? இது நல்லா இருக்குது. ஓகே, தேங்க்யூ. எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, இல்லைனா ஷேர் பண்ணுங்க, இல்லைனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோ.